பொதுவாக ஏகாதேசி விரதனாலே பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை தரக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் இது பொதுவான பலன்களை மட்டுமே தரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதை தவிர ஒவ்வொரு ஏகாதேசியும் ஒவ்வொரு விதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அப்படி மார்ச் மாதத்தில் முதல்ல வந்த ஏகாதேசி அனைத்து விதமான பாவங்களையும் போகக்கூடிய பாப மோசனி ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது ஏகாதேசி தான் காமதா ஏகாதேசி அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய இந்த ஏகாதேசி விரத நாளில் என்னென்ன விருப்பங்களை நம்ம தானம் செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏகாதேசி திதி அப்படின்னு சொன்னாலே பெருமாளை நம்ம விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 2 திதிகளானது வருது. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என்ன ரெண்டுலேயுமே வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குது, தனித்துவமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பங்குனி மாத வளர்ப்பிறையில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசிக்கு காமதா ஏகாதேசி என்று பெயராகுமாங்க. காமதா ஏகாதேசி அப்படின்னு சொன்னாலே அனைத்து விதமான விருப்பங்களை நிறைவேற்றுவது அப்படின்னு பொருளாகுமா. அப்படி நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் கர்மாக்கள் அனைத்துமே விலகுவதற்கு காமதா ஏகாதேசி நாளில் முக்கியமான 5 பொருட்களை நம்ம தானம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டாலும் கூட இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய இந்த காமதா ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளை வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இந்த காமதா ஏகாதேசியானது மார்ச் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. அன்றைய நாளில் நீங்கள் அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளித்து விட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உடையை நீங்கள் அணிந்து கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிட வேணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு தீபம் ஊதுபத்தி ஏற்றி நீங்கள் வழிபட வேணும். பெருமாளுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அது மட்டும் இல்லாமல் அச்சதை துளசி இலை ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து நீங்கள் பெருமாளை வழிபடலாம். நீங்கள் பெருமாளை அன்றைய நாளில் வழிபடும் போது பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க. ஏகாதேசி கதையை அன்றைய நாளில் நீங்கள் படிப்பதும் கேட்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். மறக்காமல் துவாதசியில் பாரணை செஞ்சு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும். அதாவது 30ஆம் தேதி நீங்கள் பாரணை செஞ்சு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும். ஏகாதேசி வழிபாட்டு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அற்புதமான காமதா ஏகாதேசி நாளானது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு காலை 7:28 மணிக்கு பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் தொடங்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் பகல் 12:26 மணி வரை இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த காமதா ஏகாதேசி நாளில் நீங்கள் இப்படி பூஜைகள் செஞ்சு வழிபாடுகள் செஞ்சு நீங்கள் பெருமாளை வழிபடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாகும். ஏகாதேசி நாளில் உங்களுடைய பூஜையை முடித்த பிறகு ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்கார்ந்து பெருமாளிடம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விருப்பங்கள் இல்லைன்னா உங்களுடைய நிறைவேற வேண்டிய வேண்டுதலை சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. நீங்கள் இப்படி வேண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அதாவது வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே பெருமாளானவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான காமதா ஏகாதேசி நாளில் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காமதா ஏகாதேசி நாளில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் இடையூறாக இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கும் இந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் சில பொருட்கள் தானம் செய்வது மங்களகரமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஏழை எளியோர்களுக்கு அன்றைய நாளில் ஆடைகளை வாங்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மஞ்சளை நீங்கள் வாங்கி கொடுக்க வேணும்.
கொண்ட கடலையை நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா ஆடைகள், பழங்கள் போன்றவற்றை கூட நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். இந்த 5 பொருட்களுமே மங்களகரமானதாக சொல்லப்படுது. இந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. வயசானவங்க, கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கூட இந்த பொருட்களை நீங்கள் தானமாக அளிப்பது சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். தானம் கொடுத்த பின்னாடி அவர்களோட ஆசி பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. திதிகளில் 11வது திதியாக வரக்கூடியது ஏகாதேசி திதியாகும். விரதங்களில் ரொம்பவே உயர்ந்த விரதமாகவும் இந்த ஏகாதேசி விரதமானது சொல்லப்படுது. இந்த ஏகாதேசி விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகி மோட்ச நிலையானது கிடைக்க வேணுங்க. இந்த விரதத்தை நாம் உண்ணாமல் கடைப்பிடிக்க வேணுங்க. உடல் மற்றும் மனதில் வேதனைகள் குறைந்து இறைவனுக்கு சேவை செய்வதற்கான நேரத்தை அதிகரிப்பது ஏகாதேசி விரதத்தின் முக்கிய நோக்கமாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அருளை பெறுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய முந்தைய பல பிறவிகளில் நம்ம செய்த பாவங்கள்லிருந்து நம்ம விடுபடுவதற்கு ஏற்ற புண்ணிய விரதமாகுங்க இந்த ஏகாதேசி விரதம். விரதங்களில் ரொம்பவே உயர்ந்த விரதமாகவும் இந்த விரதமானது சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 ஏகாதேசி திதிகளானது வருது. அதனால் வருஷத்துக்கு 24 ஏகாதேசிகளானது வருதுங்க. சில வருஷத்தில் 25 ஏகாதேசிகள் கூட வருங்க. இது அனைத்துமே தனித்தனியான பெயர்களும் தனித்தனியான சிறப்புகளும் தனித்தனியான பலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். யார் ஒருவர் ஒவ்வொரு வருஷத்தில் அனைத்து ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க பாவங்களிலிருந்து விடுபடுவாங்க, வைகுண்ட பதவி அடைவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான விரதமாகும். இந்த விரதத்தை பார்த்திங்கன்னா நிறையா பேரால் கடைப்பிடிக்க முடியறது இல்லைங்க. விரதத்தை முழுசுமாக கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களால பாதியிலேயே கடைப்பிடிக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாங்க. அப்படி அனைத்து ஏகாதேசிகள்லையுமே விரதம் இருக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட சில மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா வருஷத்தில் அனைத்து ஏகாதேசி நாளிலையும் விரதம் இருந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மார்கழி மாதம், புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசி நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம்னா பல மடங்கு அதிகமான பலனானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. விஷ்ணுவை வேண்டி வழிபடக்கூடிய விரதங்களில் ரொம்பவே முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது இந்த ஏகாதசி விரதமாகுங்க. இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லைங்க. இந்த விரதத்தினுடைய மகிமையை பற்றி அக்னி புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஏகாதசி நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசியை கடைப்பிடிப்பது நம்ம ரொம்பவே நல்லதுங்க. பிரதமை திதியிலிருந்து 10வது நாளான தசமியிலும் துவாதசியிலும் ஒரே வேளை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேணும். ஏகாதசி நாளில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்திருச்சு குளித்து விட்டு பூஜை அறைக்கு போய் நீங்கள் பரந்தாமனை மனதார நினைத்து நீங்கள் வழிபட வேணுங்க. அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருந்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேணுங்க. முதியோருக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பூஜையில் வைத்த நெய்வேத்தியத்தை அன்றைய நாளில் நீங்கள் சாப்பிடலாம். பகல் நேரத்தில் நீங்கள் தூங்காமல் இருக்க வேணுங்க. அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்க வேணும். இரவு நேரத்தில் கண் விழித்து பகவானுடைய புகழ்களை நீங்கள் பக்தி பரவசத்துடன் பாட வேணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் பாசுரங்களை பாடி நீங்கள் இறை சிந்தனையில் இருக்க வேணுங்க. நீங்கள் கண் விழித்து இருந்து பகவானுடைய நாமத்தை நீங்கள் சொல்ல வேணும். அதே போல் பகவானுடைய பாடல்கள் பஜனைகள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. ஆன்மீக கதைகளை படித்து கொண்டே பாராயணம் செய்து கொண்டே உங்களுடைய மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேணுங்க. தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் விரதம் இருக்கலாங்க. இல்லைன்னா நோன்பை கடைப்பிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாகும். இருந்தாலும் இந்துக்கள் அதிக அளவில் விரதங்களை கடைப்பிடிப்பாங்க. இந்த விரதங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு விதமான விதிகளையும் கொண்டிருக்குது. சரியான முறையில் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த விரதத்தினுடைய முழு பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில விரதங்கள் பார்த்திங்கன்னா கடுமையான விதிமுறைகளை கொண்டிருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த ஏகாதசி விரதமாகும். பொதுவாக பார்த்திங்கன்னா விரதங்கள் சூரிய உதயத்தின் போது தொடங்கி மாலை நேரத்தில் முடிப்பாங்க. ஆனால் ஏகாதசி திதி தொடங்கும் போது விரதத்தை தொடங்கி துவாதசி திதியில் பாராயணம் செஞ்சு அதற்கு பிறகு தாங்க உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும்.
இல்லாமல் இந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கு நீங்கள் கடுமையான விதிமுறைகளையும் பின்பற்ற வேணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.